அமெரிக்கா ஈரான் மீது ஆபரேஷன் எபிக் ஃபியூரியை தொடங்கிய போது அது ஒரு பிராந்திய போராக மட்டுமே இருக்கும் என்று கணக்கிட்டது. ஆனால் இன்று அது அமெரிக்காவின் உலகளாவிய ஆதிக்கத்திற்கு சவாலாக மாறியுள்ளது. இதற்கு பின்னால் ரஷ்யாவின் இராணுவ தந்திரங்களும் சீனாவின் பொருளாதார பலமும் ஒரு இரும்பு திரை போல ஈரானுக்கு பாதுகாப்பாக நின்றன. குறிப்பாக வரலாற்று ரீதியாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பனிப்போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதற்கு இந்த ஈரான் போர் ஒரு சாட்சி என்று குறிப்பிடலாம். இரகசிய தகவல் பரிமாற்றம். அமெரிக்காவின் விண்வெளி லேசர் ஆயுதங்கள் மற்றும் ஸ்டீல் விமானங்களினுடைய நடமாட்டத்தை ரஷ்யாவின் அதிநவீன உளவு செயற்கைக்கோள்கள் துல்லியமாக கண்காணிக்கின்றன. இந்த தகவல்கள் ஈரான் இராணுவத்திற்கு ரியல் டைம் முறையில் கடைசியாக கசியவிடப்படுகிறது ரஷ்யாவினால். இந்த நேரம் எலக்ட்ரானிக் போர் முறை. அமெரிக்காவினுடைய ஏவுகணை வழிகாட்டிய அமைப்புகளை ஜிபிஎஸ் கைடன்ஸ் ஜாம் செய்யும் தொழில்நுட்பத்தை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கியுள்ளது. இதுவே அமெரிக்காவின் நவீன ஆயுதங்கள் இலக்கை தவறவிட மிக முக்கியமான காரணம் என்றும் குறிப்பிடலாம். அதே நேரம் சீனாவின் பொருளாதார தலைவலி அமெரிக்க தடைகளை உடைத்தல் என்ற விடயம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அமெரிக்கா ஈரானை தனிமைப்படுத்த பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் பொருளாதார தடைகள். ஆனால் சீனாவோ அந்த ஆயுதத்தை சிதைத்து வருகிறது. உண்மையில் அமெரிக்காவினுடைய தடையை மீறி ஈரான் உற்பத்தி செய்யும் கச்சா எண்ணெய் சீனா தொடர்ந்து வாங்கி வருகிறது. இதற்காக சீனா தனது சொந்த டிஜிட்டல் ஜுவான் முறைகளை பயன்படுத்துவதால் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தால் இதை தடுக்கவே முடியவில்லை என்றும் சொல்லலாம். அதே நேரம் ஈரான் நிலைகுலைந்து விடாமல் இருக்க ஈரான் நாட்டினுடைய உள்கட்டமைப்புகளில் சீனா பில்லியன் கணக்கில் முதலீடு செய்துள்ளது. இது ஈரானை பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கு பணிய வைக்க முடியாது என்ற நிலையை உருவாக்கியுள்ளது. வரலாறு சொல்லுகின்ற பாடம். 1979 முதல் 2026 வரை ஏன் சீனா மற்றும் ரஷ்யா ஈரானை ஆதரிக்கின்றன? இதற்கு பின்னால் ஒரு நீண்டகால புவிசார் அரசியல் திட்டம் உள்ளது. 1. அமெரிக்கா மத்திய கிழக்கில் ஒரு நீண்டகால போரில் சிக்கினால் அது ஆசிய பிராந்தியத்தில் குறிப்பாக தென் சீன கடல் மற்றும் உக்ரைன் நிலைகளில் தனது கவனத்தை சிதறவிடும். அதேபோல ஈரான் வீழ்ந்தால் அடுத்து அமெரிக்காவினுடைய இலக்கு ரஷ்யாவாகவோ அல்லது சீனாவாகவோ தான் இருக்கும் என்பதை இந்த இரு நாடுகளும் நன்கு அறியும். எனவே ஈரான் என்பது அமெரிக்காவுக்கு எதிரான இவர்களின் முதல் தற்காப்பு அரண் என்றும் குறிப்பிடலாம். குறிப்பாக அமெரிக்க கூட்டாளிகள் ஏன் மாறினார்கள் என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழும். அமெரிக்காவினுடைய பாரம்பரியமான நட்பு நாடுகள் கூட இன்று ரஷ்யா சீனா பக்கமாக சாய ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. 1. வல்லரசினுடைய வீழ்ச்சி. ஈரானின் ஏவுகணைகளை தடுக்க அமெரிக்காவினுடைய லேசர் கனவுகள் தோற்றபோது உலக நாடுகள் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பை விட ரஷ்யா சீனாவினுடைய ராஜதந்திர பாதுகாப்பை மேலானது என கருத தொடங்கினார்கள். சீனா வழங்கும் வர்த்தக சலுகைகளும் ரஷ்யா வழங்கும் எரிசக்தி பாதுகாப்பும் ஐரோப்பா மற்றும் வளைகுடா நாடுகளை அமெரிக்காவின் பிடியிலிருந்து மெல்ல மெல்ல விடுவித்து வருகிறது. உண்மையை சொல்ல போனால் இன்று அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருப்பதற்கு ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பமும் சீனாவின் பணபலமுமே மூல காரணம். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்பது அமெரிக்கா தனது பலத்தை காட்ட தொடங்கிய போர். ஆனால் அது இப்போது அமெரிக்காவினுடைய பலவீனத்தை உலகிற்கு அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஆதிக்கத்தின் இறுதி நாள் நெருங்கிவிட்டதா? இதற்கான விடை போர்க்களத்தில் இல்லை, பீஜிங் மற்றும் மாஸ்கோவினுடைய இரகசிய கோப்புகளில் திணித்து வைக்கப்பட்டிருப்பதாக நம்புகிறார்கள் அரசியல் அவதானிகள். அமெரிக்கா எப்போதும் இராணுவ ரீதியாக தன்னை ஒரு அசைக்க முடியாத சக்தியாகவே கருதி வந்தது. ஆனால் 2026 ஈரானிய போரில் ரஷ்யாவும் சீனாவும் நேரடியாக துப்பாக்கி ஏந்தி போரிடவில்லை. மாறாக அமெரிக்காவின் முதுகெலும்பாக இருக்கும் இராணுவ தொழில்நுட்பம் மற்றும் டொலர் ஆதிக்கமாக இரண்டையும் மிக நுணுக்கமாக சிதைத்து கொண்டிருக்கின்றது. 1. ரஷ்யாவினுடைய மின்னணு சுவர். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பலமதன் செயற்கைக்கோள் வழிகாட்டுதல்கள் மற்றும் அதிநவீன ஏவுகணைகள். இதை முறியடிக்க ரஷ்யா S-500 மற்றும் ஹருஸ்கா 4 போன்ற மின்னணு போர் முறைகளை ஈரானுக்கு தாரை வார்த்திருக்கிறது. ரேடார் குருட்டுத்தன்மை. அமெரிக்காவினுடைய ஸ்டீல் விமானங்கள் மற்றும் லேசர் ஆயுதங்கள் இலக்கை தேடும் போது ரஷ்யாவினுடைய மின்னணு ஜாமர்கள் அந்த சிக்னல்களை சிதைக்கின்றன. இதனால் பல கோடி டாலர் மதிப்புள்ள அமெரிக்க ஆயுதங்கள் குருட்டு அம்புகளாக மாறுகின்றன. ஒரு வல்லரசின் ஆயுதங்கள் செயலிழப்பதை பார்க்கும் உலக நாடுகள் அமெரிக்காவின் பாதுகாப்பை நம்புவதை நிறுத்துகின்றன. இதுவே அமெரிக்க வீழ்ச்சியினுடைய முதல் படி என்றும் சொல்லலாம். சீனாவினுடைய பொருளாதார பாசறை. அமெரிக்கா ஒரு நாட்டை வீழ்த்த பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் பொருளாதார தடை. ஆனால் சீனா இன்று அந்த ஆயுதத்தை மழுங்கச் செய்துவிட்டது. குறிப்பாக பெட்ரோ ஜுவான். ஈரான் தனது எண்ணெயை டாலருக்கு பதிலாக சீன ஜுவானில் விற்பனை செய்கிறது. இதன் மூலமாக அமெரிக்காவின் சொற்பண பரிமாற்ற அமைப்பில் இருந்து ஈரான் தப்பிக்கிறது.
டாலரினுடைய தேவை குறையும் போது அமெரிக்காவின் உள்நாட்டு பொருளாதாரம் வீங்க தொடங்குகிறது. போருக்கு செலவிட பணம் இல்லாமல் அமெரிக்கா கடனில் மூழ்குகிறது. குறிப்பாக இருமுனை போர் என்ற தலைவலி. ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து அமெரிக்காவை ஒரே நேரத்தில் பல இடங்களில் போரிட வைக்கின்றன. ஈரான் ஒரு பக்கம் அமெரிக்காவை இழுத்து கொண்டிருக்க, ரஷ்யா கிழக்கு ஐரோப்பாவிலும் சீனா தென் சீன கடலிலும் பதற்றத்தை உருவாக்குகின்றன. அமெரிக்காவின் இராணுவ கவனம் சிதறுகிறது. ஒரு இடத்தில் கவனம் செலுத்தினால் மறு இடத்தில் தோல்வி என்ற இக்கட்டான நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்படுகிறது. இது ஒரு வேட்டை நாய் பல திசைகளில் இருந்து வரும் ஓநாய்களிடம் சிக்கிக்கொள்வதை போன்றதாக காணப்படுகிறது. உண்மையில் ராஜதந்திர ரீதியான தனிமைப்படுத்தல். இதுதான் அமெரிக்காவுக்கு விழுந்த இறுதியடி. சீனா தனது ஒரே மண்டலம் ஒரே பாதையின் மூலமாக ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகளை தன்பக்கம் இழுத்துள்ளது. கூட்டாளிகளுடைய விலகல். அமெரிக்கா ஈரானை தாக்கும் போது இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக ஐநாவில் வாக்களிக்கின்றன அல்லது மௌனம் காக்கின்றதாக சொல்லப்படுகிறது. விளைவு, அமெரிக்கா தன்னை ஒரு உலக பாதுகாவலன் என்று சொல்லிக்கொள்ளும் தகுதியை இழக்கிறது. ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வல்லரசு வரும் காகித புலியாகவே கருதப்படுகிறது. ரஷ்யாவின் இராணுவ தந்திரமும் சீனாவின் பொருளாதார பலமும் இணைந்து அமெரிக்காவை ஒரு வெல்ல முடியாத சக்தி என்ற நிலையிலிருந்து தடுமாறும் வல்லரசு என்ற நிலைக்கு கொண்டு வந்துள்ளன. 2026 போர் ஈரானை அழிப்பதற்கு போர் அல்ல. அது அமெரிக்காவினுடைய மேலதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ரஷ்ய சீனாவினுடைய இரகசிய திட்டம். போர்க்களத்தில் ஈரான் சண்டையிடலாம், ஆனால் போரை தீர்மானிப்பது மாஸ்கோவும் பீஜிங்கும் தான் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களுமே இல்லை என்றும் சொல்லலாம். இறுதியாக நாம் இங்கும் ஒரு கசப்பான உண்மையை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். 2026 இந்த ஈரானிய போர் என்பது வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் அல்ல. இது பல தசாப்தங்களாக திட்டமிடப்பட்டு ஒரு உலகளாவிய சதுரங்க ஆட்டத்தின் இறுதி நகர்வு. அமெரிக்கா தனது இராணுவ பலத்தை மட்டும் நம்பி போர்க்களத்திற்கு வந்தது. ஆனால் ரஷ்யாவின் மின்னணு போர் முறைகளும் சீனாவின் பொருளாதார வியூகங்களும் சேர்ந்து அமெரிக்காவை ஒரு கண்ணுக்கு தெரியாத மரணப்பொறியில் சிக்க வைத்து விட்டன. ஒரு வல்லரசு தனது அதிநவீன ஆயுதங்கள் செயலிழப்பதையும், தனது நாணயம் மதிப்பிழப்பதையும், தனது கூட்டாளிகள் விலகிச் செல்வதையும் ஒரே நேரத்தில் பார்ப்பது என்பது வரலாற்றில் இதுவே முதல் முறை. ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவை நேரடி போர்க்களத்தில் எதிர்க்கவில்லை. மாறாக அமெரிக்காவை தனிமைப்படுத்தி அதன் ஆதிக்கத்தின் வேர்களையே அறுத்துவிட்டன. இன்று ஈரானிய வான்பரப்பில் எரிந்து கொண்டிருப்பது வரும் ஏவுகணைகள் மட்டுமல்ல, அமெரிக்கா ஒரு வெல்ல முடியாத சக்தி என்ற பல தசாப்த கால பிம்பமும் தான். அமெரிக்க ஆதிக்கத்தின் இறுதி நாள் நெருங்கிவிட்டதா? இதற்கான விடை உலக நாடுகள் இப்போது தங்களை அமெரிக்காவின் நிழலிலிருந்து விடுவித்துக் கொள்ள தொடங்கிவிட்டன என்பது மட்டுமே உண்மையாகும். இனி உலகம் ஒரு துருவ மையமாக இருக்காது. அது மாஸ்கோ மற்றும் பீஜிங் மற்றும் வளர்ந்து வரும் ஆசிய சக்திகளின் கைகளுக்கு கைமாறத் தொடங்கிவிட்டதாக சொல்கிறார்கள். வரலாறு எப்போதும் வெற்றியாளர்களால் எழுதப்படும். ஆனால் இன்று வரலாறு எழுதப்பட்டு கொண்டிருப்பது போர்க்களத்தில் அல்ல, வீழ்ச்சியடைந்து வரும் ஒரு பேரரசின் சாம்பலில் இருந்து ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அமெரிக்கா மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து வருமா, அல்லது இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமா? உங்கள் ஆழமான கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள்.